பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்க்கும் க்ளோஸுக்கும் பார்த்தீங்கன்னா 75 பாயிண்ட்டு தான் வித்தியாசமே. இன்றைக்கி ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நேற்று கொஞ்சம் வியர்டான திங்ஸ்லாம் நடந்திருக்கு. அதை பற்றியும் பேசுவோம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரீகேப் பார்த்துருவோம். நேற்று மார்க்கெட் கொஞ்சம் கேப்பப் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து திரும்பி கீழே வந்துட்டு 47,212 இது லெவல் இது சஸ்டெயின் பண்ணியிருக்கு. அந்த லெவல்லேருந்து இது திரும்பியும் 1 ஹவர்லேயும் திரும்பியும் சஸ்டெயின் பண்ணிட்டு இப்போ மேலே க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஆனால் இம்பார்ட்டண்ட் என்னென்னா 47,572 இது தொடலை. சரிங்களா? இது டச் பண்ணாததுனால நம்ம நாளைக்கு திரும்பியும் இந்த லெவல் வரும்போது நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இதுலேருந்து திரும்பியும் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் தான் ப்ளஸில் ஓடின்னு இருக்குது. ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டு டவ் ஜோன்ஸ் இப்போது ஒரு 100 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. ஸோ நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. இல்லை சேம் லெவலில் கூட ஓப்பன் ஆகலாம். ஆனால் சேம் லெவலில் ஓப்பன் ஆகிட்டு இது கீழே வந்து திரும்பி இந்த 47,200 பக்கத்தில் இது 230, 240 அந்த மாதிரி பக்கத்தில் இது கண்டி இப்போ சப்போர்ட் எடுக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போது இது நல்ல ரேஞ்சு லாங்ஸ் போகிறதுக்கு. சரிங்களா? என்ன ஒன்றுனா இது 47,190க்கு கீழே போகக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கின்னு நம்மளோட ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? லாங்ஸ் போகிறதுக்காக நான் அது மாதிரி தான் பிளான் போட்டிருக்கேன். லாங்ஸ் இங்கேருந்து தான் போவேன் நான். அதே மாதிரி இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 47,409, அப்புறமா 47,499, 47,500 லெவல்ஸு. ஆனால் 47,572 டெய்லி லெவல். சரிங்களா? ஸோ அது இங்கேருந்து ரீபவுண்டும் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ திரும்பியும் இதே லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ட்ரேட் எடுத்திங்கன்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 47,657, 47,726, 783 வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட்ஸ் வருது. ப்ளஸ் அது 8,000 வரைக்கும் டார்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். சரிங்களா? நேற்று சொன்னால் அதே டார்கெட்ஸ் தான் இன்றைக்கும். ஆனால் நேற்று ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு இது வியர்டாக நடந்துச்சு. நான் நேற்று 12 மணி 1 மணி பக்கத்தில் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இது லாங்ஸுக்கு போச்சு. சரிங்களா? நான் லாங்ஸ்லேயும் ட்ரேடும் எடுத்தேன். ஆனால் நான் ஆப்ஷன் செல் பண்ணும்போது இப்போ லாங் போனோன்னா நான் புட் ஆப்ஷன் நம்ம செல் பண்ண போகிறோம். புட் ஆப்ஷன் நேற்று செல் பண்ணால் கூட நேற்று ஒரு இது என்ன நடந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகுது. ஆனால் புட் ஆப்ஷனோட ப்ரீமியமு குறையல, இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் செல்லிங்கில் எனக்கு லாஸ் காட்டிங்க இருந்துச்சு. அதுவும் ஸ்பெஷலி புட் ஆப்ஷன் அட் தி மணி புட் ஆப்ஷன் எனக்கு லாஸ் காட்டுச்சு. அது இப்போ ஏன் வியர்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இந்தியா விக்ஸும் 0.5% கம்மியாக தான் ஆயிருந்துச்சு. சரிங்களா? விக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் புட் ஆப்ஷன் ப்ரீமியமு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டு ஒரு 80 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் இருந்துச்சு. சரிங்களா? நேற்றோட இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது 80 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் இருந்துச்சு. ஆனாலும் அட் தி மணி ஆப்ஷன்ஸோட கால் ஆப்ஷன்ஸு அட் தி மணி ஒரு இது அவுட் ஆஃப் தி மணி, ஒரு இது இன் தி மணி, அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 47,300 ரேஞ்சில் தான். சரிங்களா? 47,200, 300, 400 எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கால் ஆப்ஷனோட ப்ரீமியமில் 100 பாயிண்ட்டுக்கு மேலே டிகே இருந்துச்சு. 120 பாயிண்ட்ஸ் மினிமம் டிகே இருந்துச்சு. சரிங்களா? 120, 130, 135 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் டிகே நான் பார்த்தேன். இல்லை ப்ரீமியமே எரோட இருந்துச்சு. அதானா மார்க்கெட்டு மேலே போகும்போது கால் ஆப்ஷனில் ப்ரீமியம் உங்களுக்கு கம்மியாக வருது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான விஷயந்தான். ஆனால் புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட்டாக காட்டின்னு இருந்துச்சு. அதுதான் இன்னும் ஒரு ரொம்ப வியர்டாக இருந்துச்சு எனக்கு. இது என்ன சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் இந்த கால் ஆப்ஷன்ஸை அவங்க பை பண்ணாமல் செல் பண்ணுவாங்க ரொம்ப ஜாஸ்தியாக. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸை செல் பண்ணாமல் அதிகமாக பை பண்ணுவாங்க. மார்க்கெட்டு மேலே போக போக இந்த ஆப்ஷன் பையிங் ஜாஸ்தியாக இருந்துச்சுனாவே உங்களுக்கு சில டைம் என்ன ஆகும்னா அந்த ப்ரீமியமும் உங்களுக்கு
ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஆகும். சரிங்களா, ஆப்போசிட்டில் மூவ் ஆகும். அதான் இன்றைக்கி நான் பார்த்தேன், இன்றைக்கி நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு ஒரு பெரிய மூவ் டவுன் சைடில் வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா, இன்னைக்கு கூட வச்சுக்கலாமே. இன்னைக்கு இன்கேஸ் 47,190 கீழே போகுதுன்னு வச்சுங்களேன், இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே போகுது அப்படின்னாவே நான் கேரண்டிடாக ஷார்ட்ஸுக்கு தான் போவேன், யோசிக்கவே மாட்டேன் நான். சரிங்களா, 47,190 கீழே 189 பார்த்துட்டேன்னா கூட நான் ஷார்ட்ஸுக்கு தான் போவேன், லாங்ஸுக்கு போக மாட்டேன். ஏன்னா லாங்ஸ் ஆல்மோஸ்ட் அதோட டார்கெட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. 47,572 அது டெய்லி டார்கெட்டு. சரிங்களா, இங்கேருந்து கூட ஷார்ட்ஸ் வரலாம். ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தது என்னென்னா, அதான் மேலே போயிட்டு இருக்கும் போதும் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் உங்களுக்கு குறைஞ்சின்னு இருந்துச்சு. ஸோ குறைஞ்சதுனா கூட இப்போது ஓவராலாக ஃபுல் டே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. சரிங்களா, இது ஒன்று நான் சொன்ன ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்கலாம். ஆனால் செகண்ட் ரீசன் என்னென்னா, ஆல்ரெடி ப்ரீமியம் ஸ்கை ஹையாக இருந்துச்சு, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ப்ரீமியம். ப்ளஸ் இன்றைக்கி மண்டே வெறும் 2 நாள் தான் இருக்கும். ஏன்னா போனது தேர்ஸ்டேவே உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆச்சு. சரிங்களா, நார்மலாக வெட்னஸ்டே ஆகும், அது பதிலாக இப்போ தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆகிருக்கு. ப்ளஸ் இப்போது ஃப்ரைடே ஒரு நாள் 1000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 1100 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதுவும் இன்னொரு ரீசனாக இருக்கலாம். அது எப்படின்னா, 1100 பாயிண்ட்ஸ் ஏறதுனால ப்ரீமியமு ரொம்ப ஜாஸ்தியாக ஏறி இருக்கும். அந்த ப்ரீமியமே இப்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாகணும். அது எப்படின்னா, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே 3 நாள் மட்டும் தான் இருக்குது குறைக்கிறதுக்கு. ஸோ அவங்க ரேப்பிடாக குறைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குறைஞ்சிருக்கலாம். சரிங்களா, அந்த தீட்டாடிக்கே இன்றைக்கி அதனால கூட ஒரு ரீசனாக இருக்கலாம், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆனால் இப்போது சரி, நாளான்னைக்கு 2 நாள் தான் இருக்குது. சரிங்களா, நாளைக்கு டியூஸ்டே, இன்றைக்கி டியூஸ்டே, அதுக்கப்புறமா நான் இது இங்கே நைட்டே ரெக்கார்ட் பண்ணுறதுனால நாளைக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி டியூஸ்டே ப்ளஸ் இப்போது நாளைக்கு எக்ஸ்பைரி வந்துடும். இன்கேஸ் இது நம்ம கீழே ஷார்ட்ஸ் போகுது அப்படின்னா தாராளமாக ஷார்ட்ஸ் எடுக்கலாம். சரிங்களா, இல்லை மேலே போகுது அப்படின்னா 47,572 கிட்ட வந்துடுச்சுனாவே ஒன்று நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா இங்கே வெயிட் பண்ணுங்கள். இது பிரேக் அவுட் கொடுக்கறதுக்காக பிரேக் அவுட்டு கொடுத்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது மேலே கேண்டில் 2-3 கேண்டிலாவது ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சிங்களேன், 5 மினிட் கேண்டில். அதுக்கப்புறமா இது பிரேக் அவுட் கன்ஃபார்ம்னு பார்த்துட்டு திரும்பி 47,572க்கு இது வந்து டச் பண்ணுறதுக்கு வரும். அது வரும்போது திரும்பி நம்ம லாங்ஸ் எடுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் இந்த லெவலுக்கு வந்துச்சுனாவே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கீழே வந்துச்சுன்னா லாங்ஸுக்கு போகிறதுக்காக தான் நான் பார்ப்பேன். சரிங்களா, இது டார்கெட் வந்து 47,572 தான். அதுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துச்சுன்னா தான் அடுத்த டார்கெட்டு. ஸோ இதுதான் என்னோடய ட்ரேட் பிளானு 5th March 2024க்காக. ஸோ அதான் நான் ட்ரேட் பண்ணும்போது லைவில் வரேன், அப்போ சந்திப்போம்.